வணக்கம். என் பெயர் லீலாவதி. எனக்கு சமீபத்தில்தான் திருமணம் நடந்தது. என் கணவர் சிங்கப்பூரிலிருந்து வந்த கையோடு என்னை பெண் பார்க்க வந்தார். அப்போது நான் சிக்குன்னு புடவை கட்டி, பழைய நடிகை கே.ஆர். விஜயா போல வந்து நின்றேன். என் கணவனுக்கு என்னை முதலில் பார்த்ததுமே அள்ளிவிட்டது. காரணம், நான் அன்னைக்கு ரொம்ப அழகா சேலை கட்டியிருந்தேன். காரணம், எங்க பக்கத்து வீட்டு அக்காதான். "அடியே, உன்ன பொண்ணு பார்க்க வரவன் எப்படியாப்பட்ட விஸ்வாமித்திரனா இருந்தாலும், இந்த ஒரு விஷயத்துல வீக் ஆயிடுவான்டி. இப்ப பாருன்னு, அண்டா நல்லா எடுப்பா இருக்கணும்னு சில துணிகள வச்சு, அதுக்கப்புறம் அலங்காரம் செய்தாள். "அக்கா, இப்படி ஏமாத்துறியே? நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகி எங்கள தனியா விடும்போது அண்டா சின்னதா இருந்தா கேட்க மாட்டாரா?" என்றேன். "அடிமக்கு, இதுவரை உன்ன பொண்ணு பார்த்தவன் எவனும் திரும்பி வந்ததில்ல. காரணம், உன் வீட்ல நகை போட மாட்டாங்க. இவனுக்கு முன்னாடி 20 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. இவனையும் விட்ட, அப்புறம் உனக்கு கல்யாணம் நடக்காது. கல்யாணத்துக்கு பிறகு ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சிக்கோ" என்றாள். நானும் பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையிடம் காப்பி கொடுத்துவிட்டு திரும்பி நடந்தேன். மாப்பிள்ளை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கொண்டே இருந்தான். ரூமிலிருந்து வெளியே வரும்போது அக்கா சொன்ன போஸில் நின்றேன். மாப்பிள்ளைய விட்டா அங்கேயே முடிச்சிடுவான் போல. அவ்வளவு காஞ்சி போயிருந்தான். பவுனு எவ்ளோ போடுவீங்கன்னு என் மாமியார் வாய திறக்கும் முன்னாடியே, பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நானே நகை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் மாப்பிள்ளை. அடுத்த மாசமே கல்யாணம் நடந்தது. அன்றைக்கு இரவே சோபனம் வச்சாங்க. இன்னைக்கு மத்தளம் நல்லா வாசிக்கலாம்னு காத்திருந்த என் புருஷனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. சட்டுப்புட்டுன்னு வேலைய ஆரம்பிச்சார் என் கணவர். ஆண்டாவை கையில எடுக்க அவருக்கு ஏமாற்றமே மிச்சம். "என்ன லீலா, ஆண்டா அன்னைக்கு பார்த்தப்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்கும்போது ஒண்ணுமே காணுமே" என்றாரு. "அது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு வாரமா உடம்பு சரியில்ல. அதனால தான் கம்மியாகிடுச்சு" அப்படின்னு சமாளித்தேன். அவரும் போனா போகுது என்று சில நாட்கள் நன்றாக வேலை செய்தாரு. அவர் ஆண்டா விஷயத்துல ஏமாந்திருந்தாலும், என்ன குறையே வைக்காம வேலை தவறாமல் பஜனை பாடுவாரு. எனக்கும் அவர் பஜனையை ஒரு நாள் நிறுத்தினாலும் சண்டை போட்டு கேட்டு வாங்கிக் கொள்வேன். அப்படி ஒரு அடிமையானேன் பஜனைக்கு. கொஞ்ச நாளில் அவருக்கு லீவு முடிஞ்சதும் சிங்கப்பூருக்கு செல்லும் முன்பாக என் மாமனார் மாமியார் பாதுகாப்பில் விட்டுவிட்டு செல்ல தயாரானார். போகும்போது தடுத்தேன். "என்னங்க, போய் தான் ஆகணுமா? இங்கே இருங்க. நீங்க பஜனை பாடாம அன்னைக்கு ராத்திரியே கழியாதுங்க. எனக்கு உங்க சுகமான ராகங்கள கேட்டதான் தூக்கமும் வரும். இன்னும் கொஞ்ச நாள் இருங்களேன். குழந்தை குட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் போலாமே" என்றேன். "இல்லடி, நான் கல்யாண லீவுக்கு தான் வந்திருக்கேன். அதனால போயே ஆகணும். இல்லன்னா இந்த வேலை கிடைக்காது. உனக்காக தாண்டி போறேன். நல்லா சம்பாதிச்சுட்டு வரேன்னு" கிளம்பினாரு. நானும் அரை மனசோட வழியனுப்ப, அவரும் கிளம்பி சென்றார். என் கணவர் போனதும் வேலை செய்யும்போது தீ விபத்தில் இறந்து விட்டார் எனவும், அவருடைய உடல் அடையாளம் தெரியவில்லை எனவும் செய்தி கிடைத்தது. என் மாமனார் மாமியார் இடிந்து போய் உட்கார்ந்தனர். எனக்கோ கண்ணீர் ஆறாக ஓடியது. "என்னடா இது? கல்யாணமாகி ஒரே மாசத்துல இப்படி விதவையாகிட்டேனே" என்று மனசுக்குள் எண்ணங்கள் ஓட, எங்க அம்மா அப்பாவும் வந்தனர். அன்னைக்கே என் பெற்றோர் என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டி போகணும்னு என் மாமனார் கிட்ட கேட்க, என் மாமனார் வேறு ஒரு முடிவ சொன்னாரு. "என் கணவருக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனுக்கும் என் வயசுதான். அவன் பார்க்க அழகாக இருப்பான். பெயர் கண்ணன். அவனை திருமணம் செஞ்சு வைப்பதாக சொன்னார். இதுவரை அவனை கல்யாணத்தில் மட்டுமே பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை." என் மாமனார் சொன்னதை கேட்ட என் பெற்றோரும், "சரிங்க, அவர வரச் சொல்லுங்க. கல்யாணத்த பேசி முடிச்சிடலாம்" என்றார். கண்ணனும் வந்தான். "என்னம்மா, அண்ணிய நான் அப்படி நினைச்சதே இல்ல. அண்ணன் இடத்துல நான் எப்படி?" என்றான். "என்னடா இவன் வேண்டாம்னு சொல்லிட்டான்னா, நம்ம வீட்ல வாழா வெட்டியா தான் இருக்கணும்" என்று நினைக்கையில், எங்க அப்பா அவன் கால்ல விழுந்தாரு. "தம்பி, நீங்க தான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை குடுக்கணும். இப்படியே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, என் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது. கொஞ்சம் தயவு பண்ணுங்க" என்று கெஞ்சினார். ஒரு வழியாக அவனும் ஒத்துக்கொள்ள, 3 வாரம் கழிச்சு எனக்கும் அவனுக்கும் வீட்டுக்கு மட்டுமே தெரிந்த ரகசிய கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்த அன்னைக்கே எங்கள தனியா விட்டனர். உள்ள வந்த அவன் காலில நான் விழுந்தேன். டக்குன்னு என்ன தடுத்தான். "என்ன அண்ணி, என் கால்ல விழுறீங்க? உங்க அப்பா கெஞ்சினதால தான் நான் ஒத்துக்கிட்டேன். காலேஜ்ல ஒரு பொண்ண காதலிச்சேன். ஆனா, என்னே உங்களுக்கு கட்டி வச்சுட்டாங்க" என்று புலம்பினான். எனக்கு அவன் நிலைமை புரிஞ்சது. "இங்க பாரு கண்ணா, உன் அண்ணன் கட்டிய தாலி கழட்டியாச்சு. இப்போ நீ கட்டின தாலி தான் என் கழுத்துல இருக்கு. இப்போ நீ தான் என் புருஷன். அண்ணின்னு கூப்பிடாத, என்னைய பேர் சொல்லியே கூப்பிடு" என்றேன். சொம்பிலிருந்த பாலை அவனுக்கு கிளாஸில் ஊத்திக் கொடுத்தேன். அத வாங்கி முழுசும் குடித்து விட்டான். இன்னொரு தடவை பாலை ஊத்திக் கொடுத்தேன். அதையும் வாங்கி என்னை குழப்பத்துடன் பார்த்துக்கொண்டே பாதி குடிச்சிட்டு மீதி என்னிடம் கொடுத்தான். எனக்கு பாதி கிணறு தாண்டியாச்சுன்னு தோணுச்சு. "நீங்க தூங்குங்க" என்றான். "எனக்கு தூக்கம் வரலையே" என்றேன்.
ஏன் அண்ணி என்று அவன் கேட்க, பாத்தியா, திரும்பவும் என்ன அண்ணின்னு கூப்பிடுற பாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு தாலிய காட்டினேன். சரி, தெரியாம சொல்லிட்டேன், விடுங்க. ஏன் தூக்கம் வரல என்றான். அதுவா, இன்னைக்கு கல்யாணமானதால இன்னைக்கு நைட்டு வேலை இருக்கும், நாம தூங்கிடக்கூடாதுன்னு மதியமே தூங்கிட்டேன் என்றேன். ஆச்சரியமாக சிரித்தான். என்னது மதியமே தூங்கிட்டீங்களா? என்ன இப்படி சொல்றீங்க என்றான். ஆமாங்கண்ணா, உங்க அண்ணன் கல்யாணம் பண்ற வரைக்கும் எனக்கு இது என்னன்னே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பஜனை இல்லாமல் ஒரு நாளும் தூங்குனது கிடையாது. உங்க அண்ணன் பஜனைய ஆரம்பிச்சாருன்னா போதும்னு சொல்ற வரைக்கும் போட்டுட்டே இருப்பாரு. தினமும் வாங்கி பழகிய எனக்கு திடீர்னு இல்லைன்னு நினைச்சதும் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அப்புறம் நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் தான் எனக்கு அந்த கவலையே போச்சு என்றேன். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கண்ணன் சும்மா இருந்தாலும் அவன் தம்பி காட்டி கொடுத்துட்டான். அவன் வெளியே வந்து என்ன பார்க்க ஆசைப்பட்டான். ஆனா கண்ணன் என்ன பார்க்க விடல. என்ன கண்ணா, உனக்கும் என் மேல ஆசை இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு ஏன் பேசுறீங்க? உண்மையையும் ஆசையையும் அடக்க முடியாது. அது ஒரு நாள் தெரிஞ்சிடும். சீக்கிரமா பஜனை பாடுறியா? இல்லன்னா உங்க அம்மா கிட்ட சொல்லவா என்றேன். இல்லங்க, நான் உங்க விருப்பப்படியே பஜனைய ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு ஆவலாக இருந்தது. அவன் இசைமழையில நனைய தயாரானே. அவனும் நல்லா பஜனை பாடினா. சும்மா சொல்லக்கூடாது. அண்ணனுக்கு இவன்தான் போட்டி. அவரை விட இவன் பாடுற விதம் நல்லா இருந்துச்சு. இத்தனை நாளா அவன் லவர் கிட்ட பஜனை பாடியிருப்பான் போல. அதனால மொத்த வித்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தான். இவன் அண்ணன் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராகமா அரங்கேற்றுவாரு. ஆனா இவன் மொத்த ராகத்தையும் ஒரே நேரத்துல பாடி அசத்திட்டான். டேய் கண்ணா, இனிமேல் நான் உனக்கு அடிமைடா. முதல் நாள் அரங்கேற்றமே களை கட்டிடுச்சு என்று புகழ்ந்து கொண்டே தூங்கினேன். ஏன்னா, இதுக்கு மேல என்னால முடியாது. நாளைக்கு பாத்துக்குவோம்னு அசந்து தூங்க அவனும் எனக்கு சாப்பிட பழம் கொடுத்தான். நானும் சாப்பிட்டுக் கொண்டே என் தூக்கத்தை தொடர்ந்தேன். காலையில் எழுந்து என் வழக்கமான வேலைகளை பார்த்தேன். என் பெற்றோரும் புரிந்து கொண்டு ஊருக்கு புறப்பட்டனர். காலை சாப்பிட்ட உடனே, மதியம் சாப்பிட்ட உடனே என்று ஒவ்வொரு வேலையையும் அவன் கூட்டிச் சென்று என்னை வேலை வாங்கினான். 2 நாள் கழித்து என் முன்னாள் கணவர் வீட்டுக்கு வந்தார். விபத்தில் தனக்கு சின்ன காயம் மட்டுமே ஆனதால் இத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்பதான் கம்பெனி என்ன டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்பினாங்க என்றார். எனக்கு ஒரு நிமிஷம் தலை சுற்றியது. என்னடா இது கொடுமைன்னு நினைச்சிட்டு உண்மைய சொல்லவா எடுத்தேன். என் மாமனார் என்ன தடுத்து உள்ள கூட்டி சென்று நடந்தத கெட்ட கனவாக நினைச்சுக்கிட்டு இவன் கூடவே மனைவியாயிரு என்றார். என் கொழுந்தனிடம் பேசி அவனையும் சம்மதிக்க வைத்தார். எனக்கு என்ன சொல்வதுன்னே புரியாத சூழ்நிலையில என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். அவர் என்னையும் உள்ளே கூப்பிட்டார். என் மாமனாரும் போ என்று கண்ணசைக்க நானும் உள்ள போனேன். ரொம்ப நாள் என்ன பிரிஞ்சிருந்தால என் கணவர் அப்பவே பஜனை பாடினார். என்னடா பண்றதுன்னு குழப்பத்திலேயே நானும் இருந்து விட்டேன். முதல்ல இவர் செய்யற வேலையே எனக்கு போதுமானதா இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. இவரை விட இவர் தம்பி செஞ்ச வேலைய கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வெறும் ட்ரைலர் தான். அன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்காரர் வேலை சீக்கிரம் முடிச்சிட்டு தூங்கினாரு. நான் எழுந்து தூக்கம் வரலைன்னு மொட்டை மாடிக்கு போனேன். எனக்கு அங்கே ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. என் கொழுந்தன் அங்கே நின்றான். என்ன கண்ணா, இன்னும் தூங்கலையா என்றேன். இல்ல அண்ணி, எனக்கு தூக்கம் வரல என்றான். ஏன் கண்ணா என்றேன். 2 நாள் உங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சாலும் பலவருஷ திருப்தி இருந்துச்சு. ஆனா எங்க அண்ணன் திரும்ப வந்து என்னோட சந்தோஷத்தை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான் என்றான். டேய் மக்கு, இதுதான் விஷயமா? நான் எங்கேயும் ஓடி போகலடா. இங்கதான் உன் முன்னாடி இருக்கேன். எப்படி பார்த்தாலும் நீ கட்டின தாலி தாண்டா நான் சுமக்கிறேன். நீ தாண்டா என் புருஷன் என்றேன். அவனும் புன்னகையுடன் அருகில் வந்தான். அன்றிலிருந்து இரட்டை பஜனை பாடினேன் தினமும்.